2024 ஜூலை 5ஆம் தேதி என்பது தமிழ்நாட்டின் ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர், அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் அது. இந்த நாளை அவ்வளவு எளிதாக யாரும் மறக்க முடியாது. இந்த இரண்டு வருடங்களுக்கு முன் நடந்த இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை என்பது தமிழ்நாடு அல்ல, இந்தியாவையே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய படுகொலை என்றால் அது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த படுகொலை. இது 2024 நடந்த 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அந்த நினைவு தினத்தில் திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் பேசியதைத்தான் நாம் இப்போது பேச வேண்டியிருக்கிறது. அதாவது 2024 ஜூலை 5ஆம் தேதி நடந்த அந்த படுகொலை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்த ஒரு மிக மோசமான ஒரு படுகொலை. அது ஒரு கட்சி தலைவரே ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு கொலைவெறி கும்பல் வெட்டி விட்டு தப்பிக்கிறது என்றால் அது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டிய ஒரு தருணம் அது. இந்த இடத்தில் ப. ரஞ்சித் அவர்கள் பேசியது என்ன என்று நாம் பார்த்தோம்னா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சென்னையில் மிக அதிக இடங்களில் படுதோல்வியை கண்டதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க அது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை தான் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நாம ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடம் நம்ம வர வேண்டியிருக்கு. அதாவது மிகப்பெரிய ஒரு குத்துச்சண்டை வீரரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்தோடு இருந்தவர் தான். ஆனாலும் அவர்களுடைய அந்த அஜாக்கிரதைத்தனமான அந்த போக்கு தான் அவர்களுடைய கொலை செய்யும் அந்த கூலிகள் அந்த கொலையை செய்வதற்கு காரணமாக அமைந்தது. அதாவது அவர் கொஞ்சம் பாதுகாப்பினுடைய வளையத்துக்குள் இருப்பவர் ஒரு சாதாரணமா அவர் இருந்ததுதான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு நம்ம கொலை நடந்திருக்கு. இதுக்கு அவனுடைய கேர்லெஸ்ஸா இருந்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். அதே நேரத்துல ரவுடி சுரேஷ் படுகொலை என்பது நடந்த தினம் அன்று. அப்படி இருக்கும் பொழுது திமுகவினுடைய அந்த உளவுத்துறை என்று அரசுக்கு என்று ஒரு உளவுத்துறை இருக்கிறது. ஆனால் உளவுத்துறையிலிருந்து திமுகவுக்கு எப்படியும் ஒரு உளவுத்துறையிலிருந்து அந்த தகவல் சென்றிருக்கும் என்றுதான் நாம் பேச வேண்டியிருக்கு. அதாவது அந்த சுரேஷனுடைய படுகொலையில ஆம்ஸ்ட்ராங்குடைய பேர் பேசப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த உளவுத்துறையிலிருந்து அவங்களுக்கு இந்த தகவல் வந்திருக்கும்ல. அப்ப ஏன் இந்த உளவுத்துறையிலிருந்து படுகொலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதாவது கொலையாளிகள் இன்று அவரை கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று உளவுத்துறையிலிருந்து தகவல் வந்திருக்கும். வந்திருந்தும் திமுகவினுடைய அந்த ஆட்சியாளர்கள் அலட்சியமா செயல்பட்டார்களா, அல்லது ஏன் தகவல் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துட்டாங்களா அப்படின்னு பலராலும் கேள்வி எழுப்பப்படுது. ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் ஒரு மாநில கட்சி கிடையாது, அது ஒரு தேசிய கட்சி. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள், செல்வி மாயாவதி அவர்கள் தான் அந்த கட்சியினுடைய தலைவர். ஆனா தமிழ்நாடு மாநிலத்தினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படி இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று திமுகவுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனாலும் இது அவர்கள் பாதுகாப்பு கொடுக்க மறுத்து விட்டார்கள். உளவுத்துறையிலிருந்து தகவல் வராம இருந்திருக்காங்க.
ஒவ்வொரு செயலும் ஏதாவது தமிழ்நாட்டுல என்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும், என்ன நடக்க போறதா இருந்தாலும் அவங்களுக்கு தகவல் வரும். அரசுக்கு உளவுத்துறையிலிருந்து ஒரு தகவல் கிடைக்கும். ஆனாலும் சுரேஷ் படுகொலை நடந்த அந்த தினம் என்பது உண்மையில் ஆம்ஸ்ட்ராங் உயிருக்கு அச்சுறுத்தலான நாள் தான் அது. அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த கட்சியினுடைய அந்த அரசனுடைய அந்த செயல்பாடு என்பது முற்றிலும் அன்று செயலிழந்து விட்டது. நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அது அரசு நினைத்திருந்தால், அதாவது திமுகவினுடைய அதாவது கட்சியினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருந்தால் ஆம்ஸ்ட்ராங்கு அன்னைக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்க முடியும். ஏன்னா அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். அவர் அவரா கூட அலட்சியமா இருக்கலாம். ஆனா ஒரு தமிழ்நாடு அரசனுடைய ஒரு முதல் அமைச்சர் அவர் ஒரு அலட்சியமாக இருந்திருக்க கூடாது என்பதுதான் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு குத்துச்சண்டை வீரர். அவர் ஒரு குத்துச்சண்டை வீரரும் பொழுது அவர் அவ்வளவு எளிதாக அவரை எளிதாக யாரும் அவரை எதிரில் நின்று அவரை தாக்க முடியாது என்பதனால அவங்க ஸ்விக்கியில அவங்க டெலிவரி பண்றவங்க மாதிரி வந்துதான் அதை செஞ்சிருக்கிறான். இப்போ அவரும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறவரு ஒரு கேர்லெஸ்ஸா இருந்துட்டார். அதாவது அவரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இத்தாலி நாட்டினுடைய அந்த பெரிட்டா டாம்லெட் ஐநாக்ஸ் 3032 அப்படிங்கிற ஒரு மிக அதிநவீன ஒரு துப்பாக்கி அவர்கிட்ட இருக்கு. அப்படி இருந்தும் அது 9 ரவுண்டு வரலைக்கும் சுடலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிநவீன துப்பாக்கி இருக்கு. ஆனாலும் அதாவது அந்த துப்பாக்கியை கார்ல வச்சுட்டு வந்ததுதான் அது மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய உயிர் போவதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிடுச்சு. அப்ப நம்ம வீடு தானே, நம்ம வீட்டு வாசல்ல தானே நிக்கிறோம் அப்படிங்கிறதுனால அவர் அந்த கார்லயே வச்சுட்டு அவர் அலட்சியமா வீடு கட்டிக்கிட்டு இருந்த அந்த வீட்டை பார்வையிட்டு நிற்கும் போதுதான் அந்த டெலிவரி பார்ட்னர் போல அவர்கள் அந்த கொலை செய்த அந்த கொலையாளிகள் சர்வசாதாரணமா கொலை செய்துட்டு தப்பித்து சென்று விடுகிறாங்க. இப்போ இங்க தவறு எங்க நடக்குது? இத கேர்லெஸ்ஸா இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா அது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கேர்லெஸ்ஸா இருந்தார் என்பதை விட அரசு மிகப்பெரிய கேர்லெஸ்ஸா இருந்திருக்கு. கேர்லெஸ்ஸா இருந்தா இல்ல அதை கேர் பண்ண வேணாம்னு விட்டுடுச்சா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு கொலை செய்வதற்கான ஒரு முகாந்திரம் இருக்கு. அந்த நாள் அதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஏன்னா சுரேஷனுடைய அந்த ரவுடி சுரேஷனுடைய அந்த படுகொலை நடந்த தினம் என்பது அரசுக்கு தெரியாதா என்ன? அப்படி இருக்கும் பொழுது அதில் ஒரு கேர்லெஸ்ஸா இருந்துருச்சு. ஏனென்றால் ஒரு தலித் அரசியலின் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக திகழ்ந்தவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் படுகொலை செய்யப்பட்டது என்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தலித் அரசியல் தலைவர்களுக்கு உண்மையில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு முழக்கங்களும் என்ற எதிர்ப்புகளும் கிளம்பிய தினம் ஜூலை 5ஆம் தேதி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. எனவே இனிவரும் காலங்களில் இந்த அரசு தலித் தலைவர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதையும் இதன் மூலம் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நாம் முடித்துக் கொள்கிறேன்.